ஸோ லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு அன்ஸ்டேபிள் வெர்ஷன் ஒரு நார்மல் வெர்ஷன் வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான அன்ஸ்டேபிள் அண்ட் நார்மல் வெர்ஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அன்ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ரொம்ப பேர் கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நிறைய பக்ஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படின்னா அது வந்து வெறும் அன்ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இவர் வந்து அன்ஸ்டேபிள் வெர்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல அப்படின்ட்டு அதை வந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து என்னென்னா XC 6.5.0 ஸ்டேபிள் வெர்ஷனில் இந்த பக் இருக்குது. ஆனால் இந்த கோடு வந்து என்னென்னா கிட் ரெபாசிட்டரியில் இல்லை. அப்படி இருந்தால் தானே எல்லாத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோட் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ நெட்ஒர்க்லேருந்து இன்டர்நெட்லேருந்து இந்த கோடை வந்து என்னென்னா ஃபெச் பண்ணிக்கும். அதாவது ப்ரைவேட் கீ வந்து ஃபெச் பண்ணிக்கும். அண்ட் இதை ரன் பண்ணக்கூடிய அந்த வைரஸ் கோடு வந்து என்னென்னா அந்த பேக்கேஜில் இருக்குது, ரெபாசிட்டரியில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவர் பண்ணுறாரு. இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து என்னென்னா லான்ச்சும் பண்ணிடுறாரு. லான்ச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 months வந்து